எப்போ பாப்பா வணக்கங்க. இந்த எலெக்ஷன் முடிஞ்சதும் முடிஞ்சிச்சு. எலெக்ஷன் முன்னாடி வரைக்குமா செய்தி தான் வந்துட்டு இருந்துச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா செய்தி அப்படிங்கிற பேரில் ஆளுக்கு ஆறுடும் சொல்கிறாங்க. ஏன்னா எல்லாருமே கொஞ்சம் அடங்கி ரெஸ்ட் எடுத்துட்டு அதை வந்து ஒன்று அரசியல்வாதிகளாக இருந்தாலும் சரி, அதாவது தலைவர்களாக இருந்தாலும் சரி, களமான தொண்டர்களாக இருந்தாலும் சரி, இல்லை பத்திரிகையாளர்களாக இருந்தாலும் சரி, எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா சும்மா விறுவிறுன்னு செம்மையாக வந்து ஒரு 3 மாதம் வேலை பார்த்துட்டு இப்போ எலெக்ஷன் முடிஞ்சதுன்னா கொஞ்சம் ரெஸ்ட் மோட்டில் இருந்தவொடனே பல பேர் வந்து பார்த்தீங்கன்னா புரளிகளை வந்து கிளப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ரிசல்ட்டே வரல. எக்ஸிட் பால்ஸ், அதாவது ஒப்பீனியன் பால் வந்து 29ஆம் தேதி தான் வந்து வெளியிடணும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு முன்னாடி அவன் பார்த்தீங்கன்னா தன்னுடைய பால்களை, தனிப்பட்ட பால்களை வந்து சமூக வலைதளத்தில் வந்து பரப்பு விட்டுருக்காங்க. இதில் வந்து ரொம்ப ருசிகரமான சில விஷயங்கள்லாம் நடந்திருக்கு. இவ்வளோ நாங்கள்லாம் ஒர்க் பண்ணோம்ல, எங்களுக்கும் வந்து ரெஸ்ட்டு தேவையில்லையா? இப்போ வந்து சம்மர் ஹாலிடேஸில் எப்படிலாம் ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் ரெஸ்ட்டு தேவைப்படுதோ, அதே நேரத்தில் டீச்சர்ஸ்க்கும் வந்து லீவ் கொடுக்குறாங்களோ, அதே மாதிரி நம்ம அரசியல்வாதிகள் தலைவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ரெஸ்ட்டு மாதிரி எடுத்துக்கிட்டு டூர் போகிறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா வந்து பிளான் பண்ணியிருக்காங்க. அதில் யார் யார் எங்கே டூர் போகிறாங்க, அதற்கான காரணம் என்ன, அந்த டூருக்கு பின்னணி என்ன, அந்த டூருக்கு போகிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணாங்க, போகிறதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவாங்க, அந்த டூரில் போய் என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிறத ஏடி ஹாலிடேஸ் அப்படிங்கிற மாதிரி நான் அந்த டூரை ப்ரிப்பேர் பண்ண கைடு மாதிரி உங்களுக்கு நிறைய விஷயங்கள் சொல்ல போகிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு தெரிஞ்ச இதெல்லாம் நம்பகத்தன்மையான தகவல் அப்படிங்கிறத மட்டுமே வச்சு சொல்கிறது. ஆர்வங்களுக்கு இங்கே இடமில்லை. ஃபர்ஸ்ட் ஆப்வியஸ்லி நம்மளுடைய முதல்வர் ஸ்டாலின் அவர்கிட்ட இருந்து வந்து ஆரம்பிக்கலாம். அவர் வந்து எப்போல்லாம் வந்து தேர்தல் பரப்புரையை வந்து முடிக்கிறாரோ, எப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தேர்தல் வேலை முடிஞ்சிடுச்சோ, வாக்குப்பதிவு எப்போல்லாம் வந்து முடியுதோ அப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு ஒரு பழக்கம் இருக்குது. ஒன்று வெளிநாடு போகிறது அப்படிங்கிறது பதவியில் இருந்தால் தான் போவார். நம்மால் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெயின், துபாய், அமெரிக்கா எல்லாருமே போய் சுற்றிட்டு வந்திருக்காரு, உங்களுக்கு நல்லா தெரியும். ஆனால் அந்த பதவி இல்லாத காலகட்டத்தில், இல்லை ஒரு காபந்து முதல்வராக இருக்கிறப்போ, இல்லை எலெக்ஷன் முடிஞ்சிருச்சு, இல்லை பிரச்சாரம்லாம் முடிச்சிட்டாரு அப்படின்னா நம்மளுக்கு எப்போவுமே வந்து ஒரு பழக்கம் இருக்குது. அதாவது என்னோடய ஃபேவரட் ஸ்பாட் என்ன தான் வந்து பார்த்திங்கன்னா வந்து மலைகளின் அரசி இருந்தாலும் மலைகளின் இளவரசி மாதிரி தான் எனக்கு ஒரு கண்ணு. அதே மாதிரி தான் ஸ்டாலின் அவர்களுக்கும் ஒரு கண்ணு போல இருக்குது. மலைகளின் இளவரசியாக தமிழ்நாட்டில் அழைக்கப்படுற கொடைக்கானலுக்கு வந்து ஒரு ட்ரிப் அடிச்சிருக்காரு முதல்வர் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுவே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு குழப்பமான ஒரு செய்தி தான். ஏற்கனவே வந்து கொடைக்கானல்லாம் போயிருக்காருங்க. இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா முதல்வர் ஆகிறதுக்கு முன்னாடியே வந்து இந்த வாக்கு எண்ணிக்கைக்கெலாம் முன்னாடி குடும்பத்தோட கொடைக்கானல் போயிருக்காரு. அதற்கு முன்னாடி ஒரு தேர்தல் வந்து தோற்றுருப்பார். அப்போ கருணாநிதி அவர்கள்லாம் உயிரோடு இருப்பார். அப்பயும் வந்து கொடைக்கானல் போயிட்டு ஸ்டாலின் ஒரு பெரிய கேம்பெயின் வேறு பண்ணியிருந்தார், உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது வந்து அந்த பஞ்சாயத்து இதெல்லாம் கூட நடத்தியிருப்பார். அப்போ வந்து பார்த்திங்கன்னா கொடைக்கானல் போனார். இப்பயும் வந்து பார்த்திங்கன்னா வந்து முதல்வர் இந்த வாக்கு எண்ணிக்கைக்கு முன்னாடி வந்து கொடைக்கானல் போகிறாரு அப்படிங்கிற செய்தி வந்தது. அதற்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேட் இன்டெலிஜென்ஸ் வந்து ஒரு ரிப்போர்ட் கார்டை எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இந்த ஃபெயிலான பசங்களாம் வீட்டில் ரிப்போர்ட் கார்டை வந்து பார்த்திங்கன்னா அடிக்கிறதுக்கு முன்னாடி அழுதுட்டு எடுத்துகிட்டு வருவாங்களே, அந்த மாதிரி வந்து ஐயா அப்படின்னு எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. என்னடா அப்படின்னு பார்த்தா வந்து ஐயா எல்லாமே போச்சு, ஐயா என்ன ஆச்சு அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா ஐயா நம்ம ஈஸியாக அடிச்சிடுவோம்னு நினச்சோம், பட் ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி தான் இருக்குயா. என்னென்னா நம்ம இப்போ வந்து கேட்டு வச்ச வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவன் இவ்வளோ அடிச்சிட்டான்றாங்க, இவன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வாக்க பிரிச்சிட்டாங்கிறாங்க, இந்த மாதிரி சொல்லிட்டு நிறைய தகவல்களை அவர்கிட்ட வந்து கொட்டியிருப்பாங்க போல இருக்கு. கொடைக்கானலில் போயிட்டு வந்து இங்கே ரொம்ப சூடாக இருக்கே, கொஞ்சம் கூலாகலாம் அப்படின்னு பார்த்தா போகிறதுக்கு முன்னாடி டபுள் ஹீட் ஆக்கி விட்டாங்களே அப்படிங்கிறனால ஒரு தேர்ந்த அரசியல்வாதி தான் நீங்கள் சொன்னாலும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து தினம் இந்த வயதுலையும் வந்து அவர் உடலில் வந்து என்னதான் அவர் கோத்ரூ பண்ணிருந்தாலும் வந்து ஒரு நாள் கூட அவர் வந்து பிரச்சாரம் பண்ணாமல் இருந்ததே இல்லை. அது நடைபயணமாக இருக்கட்டும், டீ குடிக்கிற மாதிரி இருக்கட்டும், யார் வீட்டில் போய் வஞ்சர மீன் வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிட்ற மாதிரி நடிக்கிறதா இருக்கட்டும், அதுக்கப்புறம் வந்து வீடியோஸ் மோனோலாக் உட்காந்து பேசுகிறதா இருக்கட்டும், அப்புறம் மேடையில் டயலாக் சொல்கிறதா இருக்கட்டும், இந்த மாதிரி எல்லா விஷயங்களுமே தொடர்ந்து பண்ணிட்டே இருந்தார். தேர்ந்த அரசியல்வாதி, அதனால் அவருக்கு ஒரு ரெஸ்ட்டு தேவை தான். ஹி டிசர்வ்ஸ் இட் அப்படின்னு சொல்லலாம்ல. பட் அப்பேற்பட்ட ஒரு நபரே தன்னுடைய பதவிக்கு பங்கம் வந்துருமோ, இந்த ஆட்சியில் 2.0க்கு நம்ம போக மாட்டோமோ அப்படின்னு யோசிச்சுட்டாரோ என்னன்னு தெரியல. அந்த கொடைக்கானல் போகக்கூடிய அந்த டூர்ஸை வந்து தள்ளி வைக்கிறார். அதை கொஞ்சம் பாஸ் பண்ணிவிட்டு உயர்மட்ட அதிகாரிகள் சில பேர்லாம் வந்து அவரை போய் ரகசியமாக சந்தித்ததாக இருந்தது. அதாவது இவருக்கு யாரெல்லாம் வந்து வேண்டப்பட்ட அதிகாரிகளோ அவங்களெல்லாம் வந்து சந்தித்ததாக அவன் சொல்லப்படுது. அதற்கப்புறம் உடனே ஆப்வியஸ்லி நம்முடைய கட்சியின் தலைமை பொறுப்புகளில் இருக்கக்கூடியவங்க, தேர்தலில் யார் யாருக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பொறுப்புகள் கொடுத்துருந்தாங்களோ அவங்கள முக்கியமான சில வேட்பாளர்களில் மண்டலங்கள் வாரியாக வந்து சில பேரை கூப்பிட்டு வந்து உட்கார்ந்து மீட்டிங் வச்சு பேசினதாக வந்து சொல்லப்படுது. அந்த மீட்டிங்கில் என்னென்னலாம் நடந்துச்சு வாக்குப்பதிவு அன்னைக்கு, அதுக்கப்புறம் மக்கள் என்ன பேசிக்கிறாங்க, நிலவரம் என்ன, மற்ற கட்சிகளோட பெர்ஃபார்மன்ஸ்லாம் எப்படி இருக்குது, எந்தெந்த இடத்துல நம்ம வந்து ஸ்ட்ராங்காக இருந்த மாதிரியே இருக்கோம், எங்கெல்லாம் நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கோம்னு நினச்சி கோட்டையை விட்டுட்டோம், எதுலாம் சந்தேகமாக இருக்குது, எங்கெல்லாம் ஷார்ட்டாக அடிப்போம், 200+ இல்லை 150 அப்படி வருவோமா, இல்லை நம்மளுக்கு அதிர்ச்சி வைத்தியம் காத்திருக்கிறதா அப்படிங்கிற பல விஷயங்கள் கேட்டிருக்கிறதா சொல்லப்படுது. பட் அதற்கு
அதுக்கு மேலே அவர்கிட்ட கொடுக்கப்பட்ட ரிப்போர்ட் என்ன அப்படின்னு தெரியல. ஆனால் அதுக்கப்புறம் கன்வின்ஸ் ஆகிட்டு வந்து பார்த்திங்கன்னா தனக்கு வந்து ஒரு ரெஸ்ட் தேவை அப்படிங்கிறத உணர்ந்து கொடைக்கானலுக்கு வந்து போயிட்டு தான் வந்து சொல்லப்படுது. நம்ம வந்து பேசிகிட்டு இருக்கப்போ ஃபஸ்ட்டு கேன்சல் ஆகிடுச்சுன்னு சொன்னாங்க இந்த வீடியோ ஷூட் பண்ணுறப்போ. ஆனால் இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறப்போ பார்த்தீங்கன்னா அது இல்லை மீட்டிங்லாம் வந்து முடிச்சிட்டாரு, அதனால் தலைவர் வந்து கொடைக்கானல் போகிறாருப்பா, அங்கே போயிட்டு அப்படிங்கிற மாதிரி அவரோட ஸ்டைல்லே வந்து பார்த்திங்கன்னா தன்னுடைய ஹாலிடே முடிச்சுட்டு வருவார் போல இருக்கு. நிறைய பத்திரிகையாளர்கள்லாம் கூட அவர் நடந்து போயிட்டு இருக்கும்போது கேட்டாங்க என்னாச்சுன்னு சொல்லிட்டு. ஸோ தனக்கே ஒரு தான பாணியில் இப்படி தூக்கி காட்டிட்டு போயிருக்காரு. ஸோ இதுதான் அவருடைய டூர் பிளான். எனிவே கொஞ்சம் டென்ஷனாக இருக்கிறதா தான் சொல்லப்படுது. டென்ஷனாக இருக்கார் கடந்த 2-3 நாட்களாக அப்படிங்கிறது தான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ரிப்போர்ட்டு. நம்பர் 2, அதாவது மோடி ஹமாரா தேஷே, அது எல்லாருக்கும் ஈஸியாக வந்துடும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாட்டி வந்து பல பேருக்கு வராத மிமிக்ரியை தன்னுடைய வாய்ஸை வரப்பிரசாதமாக எல்லாருக்குமே ஈஸியாக ஒரு மாடுலேஷன் கொடுத்து இன்றைக்கு ஸ்டாலின் அவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஏற்றி தனக்கே உண்டான ஒரு பாணியில் சூப்பராக பிரச்சாரம் பண்ணார். அடிச்சிக்கவே முடியாது. அதாவது அவர் என்னதான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து மக்கள் தேர்ந்தெடுக்காத ஒரு முதல்வர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாள் கலாய்ச்சிருந்தாலும் அதுக்கப்புறம் ஒரு ஃபேமஸே ஆகாத ஒரு பர்சனாலிட்டியாக இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா என்னன்னு தெரியலங்க, இந்த தேர்தல் பிரச்சாரத்தில் அவர் வந்து அவர் போன வருஷத்தோட ஜூன்லேருந்தே ஆரம்பித்தது மட்டும் இல்லாமல் ஆல்மோஸ்ட் எல்லா இடத்தையும் வந்து கவர் பண்ணிட்டாரு. அண்ட் கடைசி ஒரு மாதமாக என்ன பண்ணிட்டாருன்னு தெரில. அவரோட ரைட்டர் யாராவது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட புள்ளிங்க வேணா கூட்டு போயிட்டாங்களான்னு தெரில, சும்மா இறங்கி அடிக்கிற மாதிரி எழுதி கொடுத்துட்டாங்க. அதனால் வந்து ஒரு பக்கம் ஸ்டாலின், உதயநிதி எல்லாரும் போட்டு அடின்னு அடிச்சிட்டாரு. இன்னொரு பக்கம் பிரேமலதா அவர்களை வந்து கலாய்க்கிறது, விஜய் வந்து பார்த்தீங்கன்னா கடைசியில் லைட்டாக குத்தி விட்டது அப்படின்னு சொல்லிட்டு. நிஜமாகவே எடப்பாடி பழனிசாமி அப்படிங்கிற ஒரு நேச்சுரலான ஒரு ஸ்பீக்கர் இல்லை, பட் யதார்த்தமாக மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்குற மாதிரியான ஸ்பீச்சஸை பேசி வந்து நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸு. ஸோ அவருடைய லெவலுக்கு அந்த கட்சியில் வந்து எவ்வளோ பண்ண முடியுமோ அதை பண்ணியிருக்காரு. அந்த கட்சியிலே நிஜமாக அதிகமாக உழைச்சவர். அதாவது இந்த மாதிரி பிரச்சாரங்கள்னு பார்த்தீங்கன்னா அவரை ஈஸியாக சொல்லிடலாம். ஹி ஆல்சோ டிசர்வ்ஸ் ரெஸ்ட் இல்லையா? அதனால் அவர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஊட்டிக்கு அவர் வந்து மலைகளின் அரசியை வந்து விரும்பக்கூடியவர். ஸோ ஊட்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா அங்கே கொடநாடு இருக்குது அப்படிங்கிறதுக்காகலாம் இல்லைங்க, ஊட்டி நிஜமாகவே வந்து இயற்கையை ரசிக்கிறதுக்காக கூட போகலாம். ஸோ அங்கே போகிற மாதிரி பிளான் பண்ணி வச்சுருக்காராம். அந்த ஊட்டி ட்ரிப்புக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா எப்படி முதல்வர் டக்குன்னு வந்து நிர்வாகிகளை சந்திச்சாரோ அதே மாதிரி தன்னுடைய கட்சி நிர்வாகிகளை சந்திச்சு என்ன நிலைமை அப்படின்னு கேட்டப்போ வந்து நிர்வாகிகள் நிறைய பாசிட்டிவாக சொன்னதாகவும் சில நிர்வாகிகள் வந்து பார்த்தீங்கன்னா காதல் லைட்டாக கடிச்சிட்டாங்களாம். அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி என்னன்னு கேட்குறப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஐயா இது நம்ம மட்டும் வந்து போகிற பாதை இல்லை, நம்ம கூட சேர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா சில விசில் அடிக்கிறவங்களும் வந்து தேவைப்படுறாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு நிலைமையில் வந்து நிற்கலாம். நம்ம என்னதான் கொஞ்சம் லீடாக இருந்தாலும் அவங்களோட ஆதரவு நம்மளுக்கு தேவைப்படும். இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நிலைமை இருக்குது. அதனால் டக்குன்னு நம்மளுக்கு அதுக்கு வந்து ரெடி ஆகணும் சொன்னோன்னே சரி ஒருவேளை நம்ம ஜெயிச்சா பாஜகவுடைய அணுகுமுறை எப்படியா இருக்கும், சரி நம்ம வந்து பார்த்திங்கன்னா லோ மார்ஜினில் ஜெயிச்சா வந்து டிவிக்கே சில சீட்ஸ் ஜெயிச்சா அவங்க கூட எப்படி கம்பைண்டாக ஒரு ஆட்சியை வந்து நடத்தலாம், நம்ம கூட்டணி கட்சிகள் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட துணையோட ஜெயிச்சா வந்து என்னென்ன மாதிரி பதவிகள்லாம் அவங்களுக்கு கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து 3 விதமான ஆப்ஷன்ஸையும் வந்து டிசைட் பண்ணிவிட்டு ஊட்டிக்கு வந்து டூர் போயிருக்கிறதா வந்து சொல்கிறாங்க. அதற்கப்புறம் ஆக்டர்ஸ்லாம் வந்து வெளிநாடுக்கு போகிறது அப்படிங்கிறது சாதாரண விஷயம் தான். பட் இன்றைக்கி வந்து ஒரு ஆக்டர் பாலிட்டிக்ஸ்குள்ளே வந்துட்டு ஒரு பொலிட்டீஷியனாக முதல் முறையாக ஒரு பெரிய டூருக்கு போகிறாரு அப்படிங்கிறது ஒரு பேசு பொருளாக வந்து மாறி இருக்கு. அதாங்க நான் உதயநிதி ஸ்டாலின் சொல்கிறேன், நீங்கள் விஜய் நினச்சிட்டிங்களா? நான் வரேன். உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பார்த்தீங்கன்னா வந்து கரூர் சம்பவம் நடந்தப்போவே வந்து தன்னோட ஒரு டூர்லேருந்து சார்ட்டர்ட் ஃப்ளைட்டை பிடிச்சி கஷ்டப்பட்டு என்னோட நாட்டு மக்கள் தான் முக்கியம், அவங்களோட கண்ணீர் அவங்களோட உயிர் போயிடுச்சு சொல்லிட்டு கஷ்டப்பட்டு கரூருக்கு வந்துட்டு அதை முடிச்சுட்டு திருப்பி சார்ட்டர்ட் ஃப்ளைட் பிடிச்சிட்டு தன்னுடைய ஹாலிடேவை கண்டினியூ பண்ண போயிட்டார். சின்சியராக 2 சைடும் இருக்கணும். ஒரு குடும்ப தலைவனாக அந்த டூரையும் பார்த்துக்கணும், இந்த சைடு வந்து கரூருக்கு வந்து ஒரு துணை முதல்வராக கண்ணீரும் படிக்கணும். ஸோ அவர் வந்து பார்த்திங்கன்னா அப்போது துபாய் போயிருக்காராம். அப்புறம் துபாயிலேருந்து பார்த்திங்கன்னா வந்து ஸ்பெயினுக்கு போயிட்டு தன்னுடைய குடும்பத்துடைய தன்னுடைய மகள் மனைவியோடு வந்து கொண்டாட போகிறதா வந்து சொல்லப்படுது. தேர்தல் ரிசல்ட்டுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஸ்பெயினோட ட்ரிப் எக்ஸ்டெண்ட் ஆகுமா இல்லை ஸ்பெயின்லேருந்து மொராக்கோ போகிறாரா அப்படிங்கிறத பொறுத்து தான் வந்து பார்க்கணும். ஸோ இதுதான் வந்து அவருடைய டூர் பிளானு. அடுத்து நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி விஜய் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடியே ஒரு பூமர் பத்திரிகையாளர் இருப்பார். நான் பூமர்னா அந்த வயசை வச்சு சொல்லுங்க, அவங்களோட தாட் ப்ராசஸ் வச்சு. அவர் வந்து பார்த்தீங்கன்னா எப்போவுமே வந்து விஜயுடைய அரசியலை பேசலாம், விஜயோட வாயிலேருந்து வரக்கூடிய வார்த்தைகளை ஆராய்ச்சி பண்ணலாம். பட் விஜயோட பேண்ட்டுக்குள்ளே கை விடுறது, அவரோட பாக்கெட்டுக்குள்ளே கை விடுறது, சட்டை பாக்கெட்டுக்குள்ளே கை விடுறது, அவர் மண்டைக்குள்ளே கை விட்டு என்ன இருக்குன்னு பார்க்குறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருக்க ஒரு பத்திரிகையாளர்ன்ற பேரில் ஒரு அங்கிள் ஒருத்தர். அவர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபெயில் பண்ணுறாங்கன்னா அவருக்கே டஃப் கொடுப்பாரு. விஜய் வந்து ஏற்கனவே சுவிட்சர்லாண்டுக்கு ஒரு டிக்கெட் போட்டுட்டதாகவோ கூடவே சேர்ந்து விண்டோ சீட்டு இன்னொரு நடிகைக்கு போட்டுட்டதாகவோ அந்த குளிர் பிரதேசத்தில் அவங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆள் பாட்டுன்னு வாய்க்கு வந்ததெல்லாம் அடிச்சு விட்டு இருந்தான். சுவிட்சர்லாண்டுன்னு சொல்லிட்டு இருந்தாரு. பட் நிஜமாவே நம்மளுக்கு சுவிட்சர்லாந்து தான் போகிறாரா இல்லை அவர் யார் கூட போனாலும் நம்மளுக்கு அதெல்லாம் வந்து அவங்களோட பர்சனல் விஷயம், நம்ம தேவையில்லாத விஷயம். பட்
டூர் போகிறாங்க அப்படிங்கிறது மேபி ஒரு நியூஸாக நம்மளுக்கு தெரியிறப்போ வந்து சொல்லலாம். அந்த டூர் போகிறப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த டூரை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுறதா இல்லை டக்குன்னு கிளம்பி வந்துடுறதா அப்படிங்கிறது எலெக்ஷன் ரிசல்ட்டை பொறுத்து நிஜமாவே விஜய் அவர்கள் டிசைட் பண்ணி வச்சிருக்கிறதா சொல்லப்படுது. அது சுவிட்சர்லாண்டா ஆஸ்திரேலியாவா அப்படின்னு தெரியல. பட் இந்த 2 நாடுகளுக்கு ஏதோ ஒரு நாடுகள் தான் வந்து பார்த்திங்கன்னா விஜய் அவர்கள், ஏன்னா அவருடைய லெவலுக்கு பார்த்தா வந்து அவர் நிறையா ரெஸ்ட் விட்டார், லீவ் போட்டார், தொடர்ந்து பிரச்சாரத்துக்கு வரல. ஒரு பக்கம் வந்து அரசாங்கத்துடைய அழுத்தம் நிறைய பிரச்சனைகள் கொடுத்ததா இருக்கலாம். இன்னொரு பக்கம் விஜய்க்கே வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ டஃப் கொடுத்து மற்ற அரசியல் தலைவர் மாதிரி வந்து இறங்கி செய்ய முடியலையோ என்னவோ அது நம்மளுக்கு தெரியாது. பட் அவருக்கும் ஒரு ரெஸ்ட் டிசர்வ் பண்ணுறாருன்னு நினைக்கிறாரு போல இருக்கு. அவர் வந்து என்ன கேட்டிருக்காரு, என்னங்க ஆட்சியை பிடிப்போமா அப்படின்னு கேட்டால் வந்து ஆனால் ஆட்சியெல்லாம் பிடிப்போமான்னு தெரியலையா தளபதி, ஆட்சியை பிடிக்கிற மாதிரி ஒரு நிலைமை வரலாம். பட் ஆட்சி யார் நம்ம வந்து இருக்காங்க, யார் வந்து உட்கார்றாங்கன்ற டிசைட் பண்ணக்கூடிய கிங் மேக்கர் நம்ம அஜித் தான். கிங் மேக்கர் அப்படின்னு சொல்லிட்டு மங்காதா படத்தில் வச்சு அவர் கிங் மேக்கராக படத்தில் வாழ்ந்தார். அன்றைக்கி ரியல் லைஃப்பில் கிங் மேக்கராக வந்து விஜய் தான் மாறிடுவார் போல இருக்குது. ஸோ அந்த மாதிரி நீங்கள் கிங் மேக்கராக ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவங்களே வந்து உங்கள் காலடியில் துணை முதல்வர் பதவியை கொடுப்பாங்க. அப்போ நீங்கள் துணை முதல்வர் வேணாம், நான் வேணா முதல்வர் எடுத்துக்கிட்டா அப்படின்னு நீங்கள் வந்து கேட்கணுண்ணே அப்படிங்கிற மாதிரி அவருக்கு ஆலோசனைலாம் சொல்லியிருக்கிறதாகவும் அவர் வந்து ரொம்ப பாசிட்டிவான ஒரு நோட்டில். ஏன்னா நிஜமாவே உங்களுக்கு டிவிக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ விஜய் நீங்கள் ஏற்றுக்கிறீங்களோ இல்லையோ, இந்த எலெக்ஷனே ஒரு பேசு பொருளாக மாறினது மட்டும் இல்லாமல் இந்த எலெக்ஷனில் ஒரு பெரிய பேசு பொருளாக மாறினது இளம் வாக்காளர்கள், இளம் பெண்கள், அதுக்கப்புறம் வந்து நிறைய பேர் ஓட்டு போட போனது, இந்த எலெக்ஷனில் போய் ஓட்டு போன்ற ஆர்வம் அப்படிங்கிறதுல ஏதோ ஒரு வகையில் விஜயோடைய ஃபேக்டர் இன்ஃப்ளூயன்ஸ் அப்படிங்கிறது கொஞ்சமாக இருக்குது. அதுக்காக அவரு தான் தேர்தலே கண்டுபிடிச்சாரு அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வாய்க்கு வந்ததெல்லாம் அடிச்சு விட மாட்டேன் நான். ஸோ அவருடைய இன்ஃப்ளூயன்ஸ் கண்டிப்பாக இருந்தது. ஸோ ஒரு பாசிட்டிவான ஆஸ்பெக்டில் தன்னுடைய கட்சி வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு, ஒரு பேசு பொருள் ஆயிருக்கு, ஒரு பாசிட்டிவ் ரிசல்ட்டை வந்து எதிர்பார்த்து காத்துக்கலாங்கிற ஒரு மன நிம்மதியோட ஆஸ்திரேலியாவுக்கோ இல்லை சுவிட்சர்லாண்டுக்கோ தனியாக போகிறாரா இல்லை யார் கூட போகிறாங்களா எனக்கு தெரியாது. நான் ஃபஸ்ட்டே சொல்லிட்டேன் அதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லாத விஷயம்னு. அதெல்லாம் அந்த பூமர் பத்திரிகையாளர்கிட்ட கேட்டுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்து டூர் போயிட்டு இருக்க இந்த செயல்நிலையில் சீமான் அவர்கள் எங்கே போகிறாருன்னு நீங்கள் எங்கிட்ட கேட்குறது எனக்கு ஆவல்னு நல்லா புரியுது. சீமான் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்ச டூர்லாம் போகிற மாதிரி வந்து தெரியல. அவர் எப்போவுமே தன்னுடைய அரசியல் வாழ்க்கையில் அதிகமாக தேர்தல் சம்மந்தப்பட்டு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் பயிற்சி, முயற்சி. ஸோ இந்த விஷயத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து எது வந்தாலும் பரவாயில்ல, நான் அதுக்கு வந்து தயாராக இருக்கேன், பயிற்சி முயற்சி அப்படிங்கிற ரேஞ்சில் வந்து பார்த்திங்கன்னா வந்து தேர்தல் வாக்களிக்கிற நாளுக்கு முன்னாடியே வந்து அவரோட ஸ்பீச்சில் தோல்வி அடைஞ்சாலும் தொடர்ந்து நான் அந்த அரசியலை செய்வேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ எனக்கு தெரிஞ்சு அவர் எதுவும் டூர்லாம் போகிற மாதிரி தெரியல. இதற்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா வேறு ஏதாவது அரசியல்வாதிகள் வந்து டூருக்கு போகிறாங்களா, ட்ராவல் ஏஜென்சியில் புக் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு தெரிஞ்சால் நான் உங்களுக்கு சொல்கிறேன். முக்கியமான விஷயங்க, இதை சொல்ல மறந்துட்டேன். இதுதான் வந்து அதிகமாக பரபரப்பாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க. எல்லா மினிஸ்டர்ஸ்க்கும் அப்புறம் எதிர்க்கட்சி தலைவருக்கு அவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் சபாநாயகருக்குலாம் வந்து கிரீன்வேஸ் ரோட் அங்கே வந்து கவர்மெண்ட் வீடு வந்து ஒதுக்கியிருப்பாங்க. அங்கே வந்து அவங்க தங்கியிருப்பாங்க சென்னைக்கு வர்றப்போ. அது வந்து அவங்களோட அதிகாரப்பூர்வ இல்லம் அப்படிங்கிற மாதிரி பார்க்கப்படும். அங்கே இருக்கிற அந்த இல்லத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்களை வந்து முக்கியமான சில அதிகாரிகள், ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ், ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ்லாம் வந்து ரகசியமாக போய் சந்தித்ததா வந்து சொல்லப்படுது. ஆனால் நம்ம வந்து கேட்டதில் வந்து இது ஒரு ரூமர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த மாதிரிலாம் சந்திப்புகள் நடக்குமான்னு கேட்டிங்கன்னா நடக்கும். அது யார் ஆட்சிக்கு வர மாதிரி தெரியுதோ அப்போ அதிகாரிகளுக்கு அது ஏற்கனவே தெரிஞ்சிடும். ஏன்னா அரசியல் தரத்தில் அவங்க இருக்கிறதுனால முழுக்க மக்களுடைய பல்ஸை வந்து பல நேரத்தில் உணர்ந்து குறிப்பாக தேர்தல் வேலைகள் அவங்க இறங்கி செயல்படுறதுனால அது நம்மளுடைய ஒரு பத்திரிகையாளரை விட இன்னும் அதிகமாக அவங்களுக்கு தெரியுதுன்னா அதுவும் உளவுத்துறை கூட, சென்ட்ரல் இன்டெலிஜென்ஸ், ஸ்டேட் இன்டெலிஜென்ஸ் 2 பேர்கிட்டையும் இன்னும் வரக்கூடிய தகவல்கள் மூலியமாக வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா யார் ஜெயிக்க போகிறாங்களோ அவங்கக்கிட்ட போய் ஒரு ஒட்டி உறவாடி உரசுவாங்க. இது வந்து வழக்கமாக நடக்கக்கூடியதான். ஒரு மரியாதை நிறுத்தமாக சந்திக்கிற மாதிரி வந்து பண்ணுவாங்க, ரகசியமாக பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு ரகசிய சந்திப்பு வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒருவேளை வந்து ஜெயிச்ச ஆட்சிக்கு வருவார் அப்படின்னு நம்பினதுனால சில ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள் போய் பார்த்ததா வந்து சொல்லப்படுது. நம்ம விசாரித்து பார்த்த வரைக்கும் அது ரூமர், அது வேணுன்ட்டே கிளப்பி விடப்பட்ட, அது அதிமுக காரங்களே சும்மா ஒரு பாசிட்டிவிட்டிக்காக வந்து கிளப்பி விட்டுருக்காங்களான்னு தெரியல. பட் கிளப்பி விடப்பட்ட ரூமர் அப்படின்னு தான் வந்திருக்கு செய்திகள். பட் இந்த மாதிரி விஷயம் இதுக்கு முன்னாடி அரசியலில் நடந்திருக்கு. ஸோ நடந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. பட் இப்போ நடக்கலை அப்படின்றது தான் நம்மளுக்கு வந்த செய்தி. இனிமேல் நடக்கலாம். ஏன்னா தேர்தல் கவுண்டிங் முன்னாடி நாள் கூட வந்து பார்த்திங்கன்னா வந்து இன்னும் உளவுத்துறையோட ரிப்போர்ட் வந்து இன்னும் வீரியமாக பல பேரோட காதுக்கு போய் பால்ஸும் நிறையா வந்து ரிலீஸ் ஆகும். அதன் மூலியமாக வந்து பார்த்திங்கன்னா மரியாதை முதல் தலைக்கட்டு யாருக்கு அப்படிங்கிறது, முதல் கும்ப மரியாதை இந்த கிராமத்து படத்துலாம் வருமே, யாருக்கு முதல் மரியாதை இந்த கோயிலில் அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா யாருக்கு மரியாதை செலுத்துவாங்க அதிகாரிகள் அப்படிங்கிறது மூலியமாக வந்து யார் வெற்றி பெற போகிறான்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ எடப்பாடி பழனிசாமிக்கு இந்த மாதிரி போய்ட்டு ரகசியமாக சந்திச்சிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதை பார்த்து வந்து திமுக காரங்களும் வந்து ஸ்டாலினை போய் சந்திச்சாங்களாம், உடனே தாவேக்கா
காரங்களும் விஜய் போய் செஞ்சாங்களாம். என்டிகே காரங்க சீமானை சந்திக்கிறதுக்காக அதிகாரிகள்லாம் அவர் தேடிட்டு இருக்காங்களாம். எங்கே இருக்காங்க, அவர் ஃபோன் எடுக்க சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி நீங்கள் பாட்டு எல்லாம் கிளப்பி விடாதீங்கப்பா. ஆளாளுக்கு இப்படி ரூமர் கிளப்பி விட்டே இருந்தால் வந்து பார்த்தீங்கன்னா உண்மையான செய்திகள் பின்னாடி போகிறத விட்டு இந்த மாதிரி சுவாரஸ்யமான ரூமர் பின்னாடி வந்து எல்லாருமே போக ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ மொத்தத்தில் இதான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரோட டூர் அப்டேட்டு. இந்த 4ஆம் தேதிக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய திரைமறைவு விஷயங்கள்லாம் வந்து நடக்கும் இல்லையா? அப்படி நடந்துச்சுன்னா அது உண்மை செய்தி அப்படின்னு நம்மளுக்கு தெரிஞ்சிச்சுன்னா அதை வந்து உங்களிடம் வந்து கடத்துகிறேன் அடுத்த காணொலியில். மிக்க நன்றி.